வணக்கம். நான் உங்க அருண் பேசுறேன். நம்ம ஒரு நார்மலா கதை சொல்லி ரொம்ப நாள் ஆயிருச்சுல்ல. அதனால ஒரு சின்ன கதை டக்குன்னு யோசிச்சேன். சரி ஓகே. இத நம்ம பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லி ரெக்கார்டும் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில. கதையுடைய தலைப்பு என்ன தலைப்பு வைக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா கதைய டக்குன்னு யோசிச்சோனே, கதைக்கு என்ன டைட்டில் குடுக்குறதுன்னு தெரியல. நேர்முகம் வைக்கலாமா? இல்லன்னா ஆறுமுகம் அப்படின்னு சொல்லி வைக்கலாமா? அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசனை வந்துச்சு. சரி எதுக்கு தலைப்பெல்லாம் குடுத்துட்டு, தலைப்ப ஆடியன்ஸ் கையில விட்டுருவோம். கதைய மட்டும் நம்ம சொல்லிருவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவ நான் ரெக்கார்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். காட்சி 1. ஒரு வீட்ல ஏதோ ஒரு ஃபங்ஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபங்ஷன்ல வந்து ஜூஸ் போடுறதுக்காக எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அங்கிருந்த ஒரு பெண், சரி நான் போய் கடைக்கு வாங்கிட்டு வரேன். கிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. கடைக்கு வெளியே இருக்கிற ஒரு 4-5 வாலிபர்கள் சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த பெண்ணை பார்த்துட்டு கேலி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண் எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு கோவமாவே வந்துருது. அந்த பெண்ணுடைய தம்பி, ஏன் என்னாச்சு, ஏன் இவ்வளோ கோவமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த கடையில் ஒரு 4-5 பொறுக்கி பசங்க நிற்கிறாங்க, ஓவரா பேசுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா போகும்போது, உடனே தம்பி அக்காவுக்கு நியாயம் கேட்கறதுக்காக நேராக அந்த ரவுடி பசங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு போறான். அங்கே அந்த ரவுடி பசங்களுக்கும் அந்த தம்பிக்கும் வந்து ஒரு கைகலப்பு ஆகுது. அதில் நம்ம தம்பி ஒருத்தனோட முகத்திலே ஓங்கி ஒரு குத்தொன்னு வச்சுட்டான். அதில் அவனுடைய சிறுமூக்கு உடைஞ்சு ரத்தமும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் கோவம் அடைஞ்ச அந்த அடி வாங்கின ரவுடி, இவனை இன்னைக்கு கொன்னே போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட வரும்போது, அந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்தது இல்லையா, அந்த வீட்டில் இருந்து நிறைய பேர் ஓடி வந்து அந்த சண்டையை தடுத்துறாங்க. உடனே அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற ஒரு பெரியவர், ஏ சங்கர், அவனுக்கு தான் ஏதோ ரவுடினா, நீ எதுக்கு அவங்களோட ரவுடி மாதிரி சண்டை போட்டுருக்க? இல்லை அங்கிள், அவங்க தான் அக்காவை பற்றி, போதும் முதல்ல அக்காவை கூப்பிட்டு உங்கள் வீட்டுக்கு கிளம்பு. இல்லை ஃபங்க்ஷன் இன்னும் முடியலன்னு பார்க்குறியா? போனவனுங்க திரும்ப வருவானுங்க. தயவு செய்து சொல்கிறேன், முதல்ல கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே அக்காவும் தம்பியும் பைக் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. காட்சி 2. ஸ்டீஃபன், உன்னை பாஸ் கூப்பிடுறாரு, கொஞ்சம் கோவமா இருக்காரு, பார்த்து பேசு. ஏன் என்ன கோபம்? உள்ள போ, உனக்கே தெரியும். சார் வாங்க ஸ்டீஃபன், எப்படி இருக்கீங்க? நல்லா தான் சார் இருக்கேன். என்ன சார் திடீர்னு இதெல்லாம் கேட்குறீங்க? பிறகு உங்கள்கிட்ட நான் என்ன கேட்குறது? டாஸ்க் எல்லாம் முடிச்சிட்டியான்னு கேட்கணும். ப்ராஜெக்ட் ஒர்க் டைம் லைன் படி போயிட்டே இருக்கு. தென் உன்னை எப்படி நான் கூப்பிட்டு பேசுறது? புரியல சார். புரியலையா? சண்டே அன்னைக்கு ஃபேஸ்புக்கில் என்ன பிக் அப்லோட் பண்ண? பிக்கா? ஏதோ பாய்காட் சைனீஸ் ப்ராடக்ட்னு சொல்லி ஏதோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். இல்லை சார், எல்லையில் 20 சோல்ஜர்ஸ் இறந்து போனா அதுவும் பிரச்சனையா? வேணா ஒன்று செய்ய, நீயும் போய் எல்லையில் நில்லு. அது 2 நாட்டுடைய பிரச்சனை. அது ராணுவம் பார்த்துக்கும். ராணுவத்துக்கு அப்புறம் பல அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதிகாரிகளுக்கு அப்புறம் அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. வாட் ஹேப்பன் டு யூ மேன்? சார் அதனால இப்போ என்ன சார்? அதனால இப்போ என்னவா? போன ப்ராஜெக்ட் நீ எந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தேன்னு தெரியுமா? தெரியும் சார். அது ஒரு சீனா பேஸ்டு கம்பெனி. ஆன்சைட் ப்ராஜெக்ட்னு சீனாலாம் போயிட்டு வந்தே இல்லை, சும்மாவா இருந்தீங்க? நம்ம டீமும் அவங்க டீமும் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் மாற்றி அனுப்பிக்கிட்டீங்க. நீ அப்லோட் பண்ண ஃபோட்டோவை பார்த்துட்டு அவனுக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் சும்மா ஸ்மைலி போட்டு அனுப்புறானுங்க. அந்த ஸ்மைலிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அடுத்த ப்ராஜெக்ட் உங்கள் கம்பெனிக்கு நாங்கள் கொடுத்துறோமான்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம். ஆல்ரெடி ஏகப்பட்ட காம்படிட்டர்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. இதில் நீங்கள் வேற இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே சார், நான் வேணா அந்த போஸ்ட்டை டெலிட் பண்ணிடுறேன். எக்ஸாக்ட்லி தட்ஸ் வாட் யூ வாண்ட் டு டூ. போய் முதல்ல போஸ்ட்டை டெலிட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் முந்தைய ஒரு போஸ்ட் போட்டால் அது தவறு, அதுக்காக மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு போஸ்ட் எழுதுங்க. பெக்கிய பாடன் சொன்னது புரியலையா? தமிழில் தான் நான் சொன்னேன். இப்போ என்கிட்ட சொன்னதையே ஃபேஸ்புக்கில் டைப் பண்ணுங்கன்னு சொன்னேன். முடியாது சார். வாட்? முடியாதுன்னு சொன்னேன். ஐ எம் யுவர் சீனியர். ஆஃபீஸ்க்குள்ளே மட்டும்தான் சார், என்னுடைய சோஷியல் மீடியா பேஜ் வரைக்கும் இல்லை. ஓ அப்படி வர்றீங்க. சரி ஓகே. ஆல்ரெடி 3:30 ஆயிடுச்சு. உங்களுக்கு ஃபேர்வெல் எல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியாதே, என்ன பண்ணலான்னு இருக்கிறீங்க? இட்ஸ் ஓகே சார், ஃபேர்வெல் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் இந்த வேலையை விட்டு போகிறேன். பரவாயில்லையே, யூஆர் ஷார்ப். சொன்னதை புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ரெசிக்னேஷன் மெயில் மட்டும் போட்டு போ. எதுக்கு? அதுலேயும் வந்து கம்பெனி பற்றி நல்லபடியாக எழுதி, எனக்கு கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்டால தான் நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லி எழுதி போடணும். என் சிஸ்டம் ஐடியா யூஸ் பண்ணி நீங்களே அதை போட்டுக்கங்க. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒருத்த அனுப்புனான்ல, அவனுக்கு அனுப்பிடுங்க. போதுமா? வரேன். ரூட் பிஹேவியர். காட்சி 3. ஏ மச்சி சொல்லுடா, லாஸ்ட் மந்த் ரெவென்யூ பார்த்தியா? பார்க்கல. பார்த்துறாத, ஷாக் ஆயிடுவேன். ஏன் என்னாச்சு? அப்படியே 50% டவுன்ரா. என்னடா சொல்றீங்க? ஆமா மச்சி, லாக்டவுன் பீரியட்ரா, எல்லாரும் வீட்டில் தானே உட்காந்துருக்கானுங்க. பின்ன என்ன, நாம போடுற மீம் எதுவும் வேலை செய்யறது இல்லையா என்ன? நீ போடுற மீம் எல்லாம் வேலை தான் செய்யுது, ஆனா ஸ்பான்சர்ஷிப்புக்கு ஆள் வரணும்ல. எல்லாரும் லாக்டவுனு, கடையெல்லாம் சாத்திருக்கிறதுனால மேக்சிமம் விளம்பரமே எவனும் தர மாட்டேறானுங்க. சோப்பு, சானிடைசர், இந்த விளம்பரம் தான் திரும்ப வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை மச்சி, சில மீம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு போக மாட்டேது. உதாரணத்துக்கு அந்த சுஷாந்த் மேட்டர் எடுத்து பயங்கரமா எழுதி போட்டோம். இங்க நம்ம ஆளுகளுக்கு ஹிந்தி நடிகருமே முக்காவாசி தெரியல.
அதனால அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு மச்சி. கரண்ட்டாக எது ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு? பாய்காட் சைனா ப்ராடக்ட். அதை பற்றி ஏதாவது மீம் போடுமா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவானுங்களா? ஃபாலோ பண்ணுறானுங்க, பண்ணாமல் போகிறானுங்க. நம்மளுக்கு தேவை மீம் தான். நம்ம மீம் நல்ல ரீச் ஆச்சுன்னா நல்ல ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும். சரி மச்சி, இரு கூகுள்லேருந்து ஏதாவது நல்ல இமேஜ் கிடைக்குதான்னு பார்க்குறேன். ஏய் ஸ்டாப், ஏன் கூகுள்லேருந்து தேடணும்? நம்மளே ஏதாவது ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுக்கலாமா? யாரு நம்மளா? இதோ லாஸ்ட் டைமு கணேஷ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கான் பாரு. ஏய் அதை என்ன கொடுக்குற? ஏன் நீ எடுத்த ஃபோட்டோ அழக விக்னேஷும் பார்க்கட்டுமே. இந்த விக்னேஷ் பாரு, என்னடா எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்கு. அது இல்லை மச்சி, கேமராவில் மேனுவல் ஃபோக்கஸ் வச்சிட்டேன். நான் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறக்குள்ளேயே அந்த சீன் முடிஞ்சு போயிடுதா, அதனால தான் டக்கு டக்குன்னு அடித்தேன். எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக போயிடுச்சு. எரும மாடு, எத்தனை தடவைடா சொல்கிறது உனக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வச்சு தொலைன்னு? இனிமேல் கேமரா மேலே கையை வைய, முதல் டெட் பாடி நீதான். சம்திங் எல்ஸ் வேணும் மச்சான். எப்படி மச்சான் எதிர்பார்க்குற? புரியலையே. லிசன், 2 நாளுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஒன்று கேட்டேன். சைனா டீ பவுடரு செம சேல்ஸ் ஆகுதான். அது லாக்டவுன் பீரியட்ல வீட்டில் இருக்கிற பெரிய மனுஷனுங்க டீயை கேட்டு வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாம் தொல்லை பண்ணுறாங்களாம். நம்ம ஏன் இந்த லாக்டவுன் பீரியட் அதிகமாக சேல்ஸ் ஆகுறது டீ பவுடரு, அந்த டீ பவுடர் சைனாலேருந்து தான் வருதுன்னு சொல்லி ஒரு சென்சேஷன் நியூஸ் கிரியேட் பண்ணக்கூடாது? கிரியேட் பண்ணலாம், ஆனால் டீ பவுடருக்கெல்லாமா நம்ம மக்கள் ரியாக்ட் ஆவாங்க? கண்டிப்பாக ஆவாங்க. இந்த டீ குடிக்கிற பழக்கமே நம்மளுக்கு எங்கிருந்து வந்தது தெரியுமா? எங்கிருந்து? பிரிட்டிஷ்காரன் ஆரம்பிச்சது. பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து நம்மளுக்கு அந்த பழக்கம் அப்படியே தொத்திக்கிச்சு. இப்போ அந்த பழக்கத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு சீனாலேருந்து டீ பவுடர் இறக்குறாங்கன்னு சொல்லி ஒரு மீமை போடுவோம். ப்ளஸ் ஹார்பருக்குள்ள இருந்து நம்மளே ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுப்போம். என்ன ஃபோட்டோ? ஹார்பரில் வர கன்சைன்மெண்ட்டில் ஏதாவது சீன எழுத்து இருக்கிற கன்சைன்மெண்ட்டாக பார்த்து அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம மீமோட அட்டாச் பண்ணுவோம். ஆனால் அந்த கன்சைன்மெண்ட்டில் டீ பவுடர் தான் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? தேவையில்லை, நம்மளுக்கு தேவை சீன தேசத்தின் எழுத்து, அது மட்டும் போதும். ஏன் உட்காந்து மீம் போடுறதெல்லாம் ஆரண்டி பண்ணிட்டு இருக்கான்? டீ பவுடர் இறக்குமதி ஆகுதுன்னு ஒரு ஹார்பருடைய பிக்சரோட நம்ம மீம் போட்டோம்னு வச்சுக்கேன், பட்டை கிளப்பிட்டு போகும். சூப்பர் மார்க்கெட்டு மல்லிகை கடையெல்லாம் போட்டா வேலைக்காகாது. சூப்பர் மச்சி. ஆனால் ஹார்பர்லேருந்து ஃபோட்டோ கூகுள்லேருந்து எடுக்க போகிறோமா, இல்லை நானே போகிறேன் நல்ல பிக்கா அடிக்கிறேன்? ஏய் வந்து தொலை, எப்படி ஃபோட்டோ எடுக்கணும்னு என்கிட்ட பார்த்தாவது கற்றுக்க. அடுத்த தருணம் காட்சி 4. வாயா அசிஸ்டன்ட் கமிஷனர். சொல்லுங்கள் சார், வர சொல்லியிருந்தீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு கெடா ஒன்று வெட்டணுமே. யாரு? நெத்திலி. நெத்திலியா? ஆமாம். ஏதாவது சான்சஸ் இருக்கா? கெடா ரொம்ப பெருசாக இருக்கே சார். ஆமாம், என்ன பண்ணுறது, சாமி கேட்குதாச்சா, போட்டு தான் ஆகணும். போட முடியும்னா சொல்லு, கம்ப்ளீட்டாக அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன். இல்லை சார், பெரிய விஷயம்லாம் இல்லை. நெத்திலி ஆல்ரெடி ரவுடி தான். ஆனால் போன எலெக்ஷனில் அவன் உங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கிறான்னு சொல்லி நீங்கள் தான் அவன் மேலே இருக்கிற எல்லா கேஸையும் கிளியர் பண்ண விட சொன்னீங்க. எல்லாமே கிளியர் பண்ணி விட்டாச்சு. இப்போது புதுசாக அவன் மேலே கேஸ் எழுதி அதுக்கப்புறம் அவனை வந்து முடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகுமே. நோ 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 நோ, இமீடியட்டாக பண்ணணும். நம்மளோட கன்சைன்மெண்ட் கை மாறப்போகுது. அதாவது தர்ற தலைகளே மாறப்போகுது. அப்போது லோக்கலில் டீலிங் வச்சிருக்கிறவங்களையும் மாற்றிடணும். இல்லைன்னா பின்னாடி பிரச்சனை வரும். இது வரைக்கும் நம்மளுக்கு கன்சைன்மெண்ட் முடிச்சு கொடுத்தது எல்லாமே நெத்திலி தான். இனி 2 நாள் கழிச்சு வர்ற ஷிப்பில் நம்மளோட கன்சைன்மெண்ட் வருது. அதை நெத்திலி கடைசியாக இறக்குவான். அங்கே தான் நெத்திலியை நம்ம போட்டு தள்ளணும். என்ன சொல்கிற? ஓகேவா? ஓகே சார். ஆனால் நெத்திலி ஏரியாக்குள்ளே போலீஸை உள்ளே போக முடியாது. அப்படி போலீஸ் வந்தால் நம்மளை கூப்பிட்டு விசாரிப்பான். சரி, நெத்திலி ஏரியாவில் எவனாவது ஒருத்தனை போட்டு தள்ளிடுங்க. ஏதாவது வட மாநிலத்தார 2 பேரை பிடிச்சி லாக்டவுனு, பணம் கையில் இல்லை, பசிக்குதுன்னு சொல்லி அவங்ககிட்ட அந்த காசை பிடுங்கிறதுக்காக கொண்டு போட்டானுன்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று எழுதிக்கங்க. வட மாநிலத்தார் அந்த இடத்துல இந்த மாதிரி வழிப்பறி எல்லாம் அதிகமாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸை உள்ளே இறக்குங்க. அப்போ நெத்திலி எதுவும் கேட்க மாட்டேன். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ மீண்டும் காட்சி 1. டேய் நெத்திலி என்ன வர்றாரா? எங்கே? அதோ வெளியே வந்துட்டாரு. என்னங்கடா ஒரே கூட்டமாக கூட்டின்னு? அண்ணா இவனுக்கு 2 பேர் தானே. யாரா அவனுக்கோ? 2 நாளுக்கு முன்னாடி முக்கு கடையில் சீனாச்சுல்ண்ணே. முக்கு கடையில் சீனா? அதானே நம்ம பையனை பிடிச்சி அடிச்சு போட்டானுங்கண்ணே. ஆமாம், இவனுக்கு 2 பேர் தானே. 2 பேரா? ஒருத்தன்னா? இல்லைண்ணே, அடித்தது இவன். ஆனால் இவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஏதோ ஃபங்க்ஷன் வந்திருக்கேன், அப்போ தான் இவன் அடிச்சு போட்டான். ஓ, அப்போ அடித்தது நம்ம ஏரியா பையன் இல்லை? இல்லைண்ணே. எந்த ஏரியாடா நீங்கள்? திருவள்ளூர்ண்ணா. திருவள்ளூர்லேருந்து ராயபுரத்துக்கு வந்து சீனா போடுற நீ? இல்லைண்ணே, அவர் தான் தப்பாக பேசினார் முதல்ல. உடனே நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பியா? இல்லைண்ணே, அவர் தான் எங்கள் அக்காவை பற்றிலாம் தப்பாக ஏதோ பேசினார். அக்காவா? ஆமாண்ணே, ஃபங்க்ஷனுக்கு எங்கள் அக்காவோட வந்துருந்தேன். அவர் தான் அக்காவை வம்புக்கு இழுத்தாங்க. ஏண்டா எத்தனை தடவை அவங்களுக்கு எல்லாம் சொல்கிறது? ஃபேமிலியோட யாராவது வந்தாங்கன்னா விட்டு தொலைங்கானே. நம்ம கூட எவனாவது பிரச்சனை பண்ணானா அவனை தூக்கி போட்டு மிதிங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு கிடக்குறீங்க? எவனா விடுங்கடா. அண்ணே, அந்த பையனும் நம்ம கூட சேர்ந்து 8 மாதம் ஆயிடுச்சுண்ணே. நம்ம கூடயே இருக்கான். இன்னைக்கு அவன் மேலே கை வச்சதுக்கு நம்ம இவனை ஏதாவது பண்ணாமல் விட்டா கடைசியில் பசங்க நம்ம கூட இருக்க மாட்டானுங்கண்ணே. அதுவும் சரிதான். ஏய் ஒன்று செய், 4-5 பிளாஸ்டரி வாங்கி மண்டையில் ஒட்டிக்க. எங்கே கேட்டாலும் நெத்திலி நொக்குன்னு கொத்துச்சுன்னு சொல்லு. புரியுதா? புரியுதுண்ணே. பா, அடுத்தடையெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டானுங்க பசங்க. நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கிற முகத்தில் 4 கோடை போட்டு விட்டுருவானுங்க. கிளம்பு. அவங்ககிட்ட சொல்லிடு, இவனை 4 தட்டு தட்டினோன்னு
பசங்கிட்டையும் சொல்லிடு 4 பாஸ்திரியை கழட்ட வேணான்னு. ஏன்னா நம்ம பசங்க போய் என்ன செஞ்சாங்கன்னு பார்க்குறக்கு போவானுங்க. அந்த டைமு நம்ம மேலே நம்பிக்கலாம் போயிடக்கூடாது நம்ம பசங்களுக்கு. புரியுதா? புரியுதுண்ணே. ஆமாம், அவன் ஜெயந்தி எத்தனை மாதம் ஆச்சுண்ணே? 8 மாதம் ஆயிடுச்சுண்ணே. சரி, நாளைக்கு ஹார்பர்லேருந்து கன்சைன்மெண்ட் வருது, இறக்குறக்கு அவனை இங்கே விட்டுக்க. சரிண்ணே. காட்சி 2. டேய் ஸ்டீஃபன். அப்பா 2 நாள் ஆச்சு, ஆஃபீஸே போகல, வீட்லேயே இருக்க. என்ன உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லைப்பா. அப்புறம் நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டப்பா. ரிசைன் பண்ணிட்டியா? ஆமாம். சொல்லவே இல்லை. இல்லை, மறுபடியும் வேற ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அது கிடைச்சோன்னு சொல்லலான்னு. அது சரி, வாதியார் பையன் மக்குங்கிற மாதிரி எந்த வேலைக்கு போனாலும் 1 வருஷம் கூட வேலை செய்யறதில்ல, வெளியே வந்துடுது. போன வாரம் தான்டா நானும் உங்கள் அம்மாவும் உனக்கு பொண்ணு பார்க்கலாமான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். நல்லா இருக்கு, பொறுப்பே இல்லாமல் வேலையை விட்டுட்டு வர்றது. இப்போ ஏன் குட்டியை போட்டு அந்த தட்டு திட்டுற? ஏய் வாய் முடிக்கலவி, நீ கொடுக்குற செல்லம் தான் அவனுக்கு. போன தடவை இதே மாதிரி தான் பண்ணிட்டு வந்தான். சண்டை கட்டிட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ தெனா விட்டா போனான். கடைசியில் நைட்டு சோத்துக்கு வந்து நின்னாய்வேன். அது பின்வாச வழியில் தானே வந்தேன். கிளவி வாயை மூடல, உன்னை கொண்டுருவேன். போச்சு வேலை போச்சு. இப்போ லாக்டவுனு, இன்னும் லாக்டவுனு 3 மாதம் நீடிக்கும், 4 மாதம் நீடிக்கும்னு அவன் புரளையை கிளப்பிட்டு இருக்கான். இந்த லட்சணத்தில் சாரு எந்த ஆஃபீஸுக்கு போய் எப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணி எப்போ வேலை கிடைக்கும்? ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் ரிட்டையர்ட் ஆன வாதியார் தான். எனக்கு வர்ற பென்ஷனில் இந்த குடும்பத்துக்கு சோறு போட முடியும். நீ வாங்கி வச்சிருக்கிறியே உன் ஃபோனு, பைக் எல்லாம், இதெல்லாம் இஎம்ஐயில் தானே போயிட்டு இருக்கு. உன்னுடைய கடன் யாரு கட்டுறது? என்னமோ சமுதாய கருத்து இருக்கிற மாதிரி காட்டிக்கிறீங்க, ஆனால் ஒருத்தனும் பொறுப்போட நடந்துக்க மாட்டேங்கிறீங்கடா. முதல்ல தன்னுடைய குடும்பத்தை எப்படி பார்க்கணுங்கிற பொறுப்பு வேணும். அதுக்கப்புறம் தான் சமுதாயத்தின் மீது அக்கறை கொள்ள முடியும். உங்க குடும்பத்தையே உங்களால ஒழுங்கா பார்த்துக்க முடியல, நீங்க போய் சமுதாயத்தை திருத்த போறீங்க. போப்பா போ. இன்னும் எவனாவது கொடியை பிடிச்சிட்டு வருவான், அவன் பின்னாடி போங்க. கண்ணு எங்க போற? விடுபாட்டி, இவ்வளவு பேசிட்டு போறாரு, இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்கணுமா? சரி, கோச்சிட்டு வெளியே போற, ராத்திரி நேரத்தில் வந்துரு, முட்டை குழம்பு செஞ்சு வச்சிருக்கிறேன், சரியா? பாட்டி வாய மூடு, அந்த முட்டை குழம்பை உன் வாதியா இருக்க கொடு, எனக்கு ஒன்றும் தேவையில்லை. அடுத்த தருணம் காட்சி 3. என்னடா 2 நாளா ஹார்பர் பக்கமே சுத்திட்டு இருந்தீங்க, ஏதாவது போட்டோ கிடைச்சதா? ஒண்ணுமே கிடைக்க மாட்டேது மச்சி. சரி விடுடா, வேற ஏதாவது கண்டெய்னரை போட்டோ எடுத்துட்டு வாங்க, அதில் ஃபோட்டோஷாப் ஏதாவது பண்ணி சீனை எடுத்து ஒட்ட வச்சுருவோம். இல்லை மச்சி, நான் ஒரு கன்சைன்மெண்ட்டை பார்த்தேன். எப்போ? போன வாரம் கௌதமுடைய பெரியப்பாக்கு இன்விடேஷன் கொடுக்க போனோம்ல. ஆமாம், அங்கே சீன மொழியில் எனக்கு பார்த்த ஞாபகம் மச்சான். இந்த கண்டெய்னர் இருக்கும்னு நினச்சிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன், கிடைக்கல. அப்புறம் ஏன் கௌதமுடைய அங்கிள் கிட்டேயே நீ கேட்கக்கூடாது? சூப்பர் ஐடியா இல்லை? ஆமாம் மச்சி, 2 நாளாக அங்கேயே சுற்றிட்டு இருந்தேன், விட்டுட்ட பார்த்தியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. டே வாடா போலாம். அடுத்த தருணம் ஹார்பருக்குள்ள நம்ம மீம் கிரியேட்டர்ஸும் போயிட்டாங்க. அங்கிள் என்ன ஞாபகம் இருக்கா? 2 வீக்ஸ் முன்னாடி இன்விடேஷன் கொடுக்க வந்தேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், வாங்க வாங்க வாங்க, கௌதமுடைய ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமாம் அங்கிள். என்ன இந்த பக்கம்? அது ஒன்றும் இல்லை அங்கிள், லாஸ்ட் டைம் இங்கே வந்தப்போ ஒரு கண்டெய்னர் பார்த்தேன், அதில் சீன எழுத்து ஏதோ ஒன்று எழுதியிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தேன், அந்த கண்டெய்னர் காணமே. எந்த இடத்துல பார்த்தேன்? இங்கே எங்கேயோ தான் பார்த்த மாதிரி ஞாபகம். முன்சாமி அண்ணா, சீனா எழுத்து போட்டு ஏதாவது கன்சைன்மெண்ட் இங்கே இருந்துடா. சீனா எழுத்துனா அதாப்பா, வீடு பில்டிங் எல்லாம் போட்ட மாதிரி இருக்குமே, அதுவா? ஆமாண்ணே, 2 வாரத்துக்கு முன்னாடி தானே எடுத்துகிட்டு போனாங்க. ஓ எம்டி ரேக்கா? ஆமாண்ணே, அது எம்டி கண்டெய்னர்ப்பா, அதில் ஒன்றும் இல்லையே. பரவாயில்ல, எங்களுக்கு அந்த கண்டெய்னருடைய வெளிப்பக்கம் தான் வேணும். அது பழைய ஹார்பர் கிட்ட தான் இருக்கும், அங்கேயே கொண்டு போகிறாங்க. எம்டி ரேக்ஸ் எல்லாம் அங்கே வச்சிருவாங்கப்பா, அதுக்கப்புறம் மறுபடியும் மெட்டீரியல்ஸ் ஏற்றும் போது தான் அதை இங்கே கொண்டு வருவாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடியே போயிடுச்சுங்கிறான் பையன். அப்படின்னா கொஞ்சம் இன்னர் பாயிண்டில் தான் வச்சுருப்பாங்க, நீங்கள் போய் அங்கே தேடுற மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? பரவாயில்ல, நாங்கள் போய் தேடுறோம், ஆனால் அங்கே அலோவ் பண்ணுவாங்கல்ல? அங்கே செக்யூரிட்டியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு போங்க. சரி அங்கிள், தேங்க்யூ தேங்க்யூ. சரி சரி, போயிட்டு வாங்கப்பா. காட்சி 4. ஹலோ, சொல்லுங்கள் சார், நான் மினிஸ்டரோட பிஏ தான் பேசுகிறேன். மினிஸ்டர் கிட்ட கொடுங்க. சார், அசிஸ்டன்ட் கமிஷனர் லைனில் இருக்கிறாரு. என்னவாமா? தெரியல சார், உங்ககிட்ட தான் பேசணுங்கிறாரு. யோ கமிஷனரு, ஒரு மீட்டிங்கில் இருக்கிறியா? சார், ஒரு சின்ன விஷயம். சார் சொல்லு. நீங்கள் சொன்ன மாதிரியே ராயபுரத்தில் ஒரு நார்த் இந்தியன் தான் கொலை பண்ணி கொள்ளையடிக்கிறான்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். அங்கே போலீஸ் பாதுகாப்பும் போட்டாச்சு. சரி, எவனாவது சந்தேகம் வந்துச்சா? யாருக்கும் இப்போதைக்கு வரல. நெத்தலிக்கு முக்கியமாக வரல. சரி சரி, இன்னைக்கு நைட்டு கன்சைன்மெண்ட் எடுக்க சொல்லி நான் போக சொல்கிறேன், அங்கிருந்து அவனை நீ போடுற வேலையை பாரு. சார், அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்னையா? போடுறக்கு அப்துல் ரஹ்மான் அனுப்பலான் இருக்கேன். அதுதானே பார்த்தேன். நான் எனக்கு ஒரு ஆதாயத்தை தேடலான்னு பார்த்தா நீ உனக்கு ஒரு ஆதாயத்தை தேட போறியா? இல்லை சார், ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். அது எப்படியா? போலீஸ் எல்லாரும் ஒரே மாதிரி தானே வேலை செய்வீங்க, இவன் மட்டும் எப்படி? அதுதான் சார், நியாயம் தர்மம்னு சொல்லிட்டு கடைசியில் என்னைய நோடுறா சார். ஒரு எஸ்ஐயை கண்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் பயப்படுறது இப்போதான் ஏன் பார்க்குறேன். ஏதோ ஒன்று பண்ணி தொலைங்க, ஆனால் எதுவும் சொதப்பக்கூடாது, புரியுதா? புரியுது சார். சரி முடிச்சுடு. அடுத்த தருணம் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்னொரு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. சார் சொல்லுங்கள் சார், நீங்கள் அந்த ராயபுரம் ஏரியாவில் தானே ரவுண்ட்ஸில் இருக்கீங்க?
ஆமாம் சார். உங்களோட அப்துல் சார் இருக்கார் சார். அவர்கிட்ட கொடுக்கிட்டு வா. ஆ கூப்பிடு சார். சொல்லுங்க. கமிஷனர் ஆன்லைன். சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நைட்டு ஒரு எக்ஸிக்யூஷன் ஒன்று இருக்கு. எங்க சார்? பழைய ஹார்பரில். என்ன சார் பண்ணோம்? நெத்திலி வருவான், நெத்திலியை போடணும். நெத்திலியவா? ஆமாம். ஏன் ரவுடி தானே அவன்? அவனை போட முடியாதா? போட்டுடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் மேலே ரீசெண்டாக எந்த ஒரு கேஸ் இல்லையே. ஏதோ வெளியே இருந்து ஏதோ ஒரு கன்சைன்மெண்ட் இறக்குறாயா, அந்த கன்சைன்மெண்ட்டை ப்ரூஃபாக வச்சு அவனை போட்டு தள்ளுங்க. புரியுதா? ஓகே சார். அதிகமாக போலீஸ் ஃபோர்ஸ் வேணாயா, சும்மா ரவுண்ட்ஸில் போனோம் அப்போ பார்த்தோங்கிற மாதிரி முடிச்சிருங்க. புரியுதா? புரியுது சார். 2 போலீஸ் மட்டும் போங்க. அதுக்கு மேலே போனீங்கன்னா நாளைக்கு பிரஸ்காரன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஓகே சார். அப்துல் சார் ஜாக்கிரதை. ஷோர் சார். அடுத்த கணம் அசிஸ்டன்ட் கமிஷனருடைய ஃபோன் கால் கட் ஆகுது. சார். அப்துல் சார் சொல்லுங்க. நெத்திலி அப்போ நிஜமாலுமே இன்னைக்கு நைட்டு போட போகிறோமா? ஆமாம் சார். அப்போ இந்த சீக்ரெட் ஆப்ரேஷனில் 2 பேர் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. யாரை சேர்த்துக்க போறீங்க? உங்களுக்கு இந்த நியூஸ் தெரியும் இல்லையா, அதனால நீங்களும் நானும் தான் செய்ய போகிறோம். ஓகே சார். இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம். சரி. ஆனால் நெத்திலி நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, அவன் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான், பார்த்து போடணும். ஷோர் சார். கண்டிப்பா. அடுத்த தருணம் காட்சி 1. அப்பா ஏப்பா அடிக்கிறீங்க? விடுங்கப்பா. நான் என்னப்பா செஞ்சேன்? பொறுக்கி நாயே, எங்கடா போயிட்டு வரேன்? வெளியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் கிழிச்சதெல்லாம் போதும். 3 நாளுக்கு முன்னாடி என்னடா பிரச்சனை நடந்தது? எங்கப்பா? உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு உங்க அக்காவை கூப்பிட்டு போனீங்க, அங்க ஒன்னும் இல்லையேப்பா. போய் சொன்னீங்கன்னா ஓங்கி அரைஞ்சிருவோம் பாத்துக்க. காலேஜ் படிக்கிற வயசுல ரவுடித்தனம் இல்ல. நீ எவனோ கூட போய் ஒரு பிரச்சனை பண்ணீங்க, அவனுக்கு இன்னைக்கு இங்க வந்திருக்கானுங்க. உன் அக்காவையும் அம்மாவையும் நடு ரோட்ல வச்சு தப்பா பேசியிருக்கானுங்க. இந்த மாதிரி ஆட்களோட உனக்கு எதுக்கடா சவகாசம்? அப்பா நான் எதுவுமே பண்ணலப்பா, அவனுக்கு தாப்பா வேணுட்டு பிரச்சனைக்கு வந்தானுங்க. மேலும் அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு தாப்பா நினைச்சேன். ஓ, பெரிய மனுஷன் ஆயிட்டீங்களோ? பிரச்சனையும் உருவாக்குவீங்க, பிரச்சனையை நீங்களே சால்வ் பண்ணுவீங்களா? அன்னைக்கே வந்து 2 பேர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணிருப்பேன். ஒருக்கி பசங்க மேல ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா அவனுக்கு இங்க வந்திருப்பானுங்க. இப்ப வீட்டுல நீயும் இல்ல நானும் இல்லாதங்காட்டிக்கு பக்கத்து வீட்டு அங்கிள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த வீட்டுக்கு வந்து 38 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் ரோட்ல போகும்போது நான் தலை குனிச்சது இல்லை. நாளைக்கு வர்றவன் போறவன் எல்லாம் கேட்பா, என்ன சார் அன்னைக்கு உங்க மகளுக்கும் சம்சாரத்துக்கு இப்படி ஆயிடுச்சாமே, யாரு சார் அந்த பசங்க? அந்த பசங்களுக்கும் உங்க பையனுக்கு என்ன சார் பிரச்சனைன்னு என்ன பதில் சொல்ல சொல்றேன்? என்னடா பதில் சொல்ல சொல்றேன்? சிறிது நேரம் கழித்து, மச்சான் இப்படியே உட்காந்துருந்தா எப்படா, வீட்டுக்கு போடா. வேணாம் மச்சான், அப்பா ரொம்ப வருத்தத்தோட இருக்காரு. நான் தான்டா தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்டா. சரி விடு மச்சி, பிரச்சனையை சால்வ் பண்ண தான் போனோம். ஆனா அவன் மறுபடியும் பிரச்சனை பண்ணுவான்னு நம்மளுக்கு தெரியாதுல மச்சி. உனக்கு ஏதாவது பண்ணு மச்சி, இப்படியே விடக்கூடாது. டேய் நீ என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அப்பா சொன்ன மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இப்ப நீ அவனை ஏதாவது பண்ண போனேன்னா அந்த பிரச்சனை உன் மேலே வரும். வரட்டும்டா, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இன்னைக்கு எங்க ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் என்னாலதான் என் குடும்பத்துக்கு கெட்ட பேருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவனை கொல்லணும் மச்சான். கொன்னதுக்கு அப்புறம் அப்ப புரியும்ல எங்க ஏரியா மக்கள் எல்லாருக்கும். டேய் அடுத்தவன் கிடக்குறான்டா, அவனை விடுறா, உன் ஃபேமிலியை பாடுறா, ஏன் ஃபேமிலியை பாக்குற மச்சான்? அதுதான் எனக்கு இவ்வளவு கோபம். ஒன்னு யோசிச்சு பாரு மச்சி, உங்க அக்கா பர்த்டே அன்னைக்கு தான் உங்க வீட்டுக்கு வந்தோம். ஒருவேளை அது ஏன் அக்காவோட பர்த்டேனால உன் அக்கா எலுமிச்சம்பழம் வாங்க போயிருந்தா இந்த மாதிரி நடந்தா நீ இதே மாதிரி தானே செஞ்சிருப்ப. ஏய் என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? உன் அக்கா ஏன் அக்கா மாதிரி இல்லையா? பெண்ண அவனை போடணும், அவ்வளவுதானே. நான் உன் கூட இருக்க மச்சான், வா இன்னைக்கே இறக்குவோம். என்னடா சொல்ற? என்ன சும்மா பேசிட்டு விட்டுலாம் நினைக்கிறியா? அப்படியெல்லாம் முடியாது. முடிவு எடுத்தா ஸ்டபன் ஆயிடு. போடுறமா இல்ல வீட்டுக்கு போறமான்னு. நீ வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். என்ன அப்படியெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மச்சி. என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து தானே உனக்கு அப்படி பிரச்சனையாச்சு. அந்த டைம் நானே உனக்கு முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி தான் அங்க கூட்டிட்டு போனேன். ஆனா அவனுங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டானுங்களா? இல்ல மறுபடியும் பிரச்சனை பண்ணானுங்கல்ல. அப்புறம் என்ன, நீ நானும் சேர்ந்து திருப்பி அடிப்போம். கொலை பண்ற அளவுக்கெல்லாம் நம்மளுக்கு தில்லு வராது. இருந்தாலும் அவன் முகரையாவது கிழிச்சு விடுவோம். சொன்னானுங்கல்ல 4 கோடு நம்ம போடுவோம். நான் சொல்றேன். ஆமா மச்சி, முட்டின் செலவுக்கு அவன் முகரையாவது கிழிக்கணும்டா. எங்கடா இருப்பானுங்க? ஒரு நிமிஷம் இரு, ஒரு போனை போட்டு கேட்குறேன். அண்ணா வின்சென்ட் அண்ணா இருக்காங்களாண்ணா? இல்ல நீ யார் பேசுறது? இல்லைண்ணா அவர்கிட்ட ஒரு செகண்ட் ஹேண்ட் மொபைல் கேட்டிருந்தேன். அதான் செகண்ட் ஹேண்ட் மொபைலா? ஆமாண்ணா. என்ன மாடலு? நோக்கியா 1100. ஏய் என்ன லந்தா? இல்லைண்ணா அதில் தானே சார்ஜ் அதிக நேரம் நிற்கும், அதான் நான் கேட்குறேன். சரி எதுக்கும் நாளைக்கு ஃபோன் பண்ணு. ஏன்னா வின்சென்ட் அண்ணன் இப்போ இல்லையா? அவன் ஹார்பர் போயிருக்கான்டா. ஏன் என்ன விஷயம்? அதெல்லாம் பருப்பு உங்கள்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. போன வை சாவுகிறாக்கி. மச்சான் பழைய ஹார்பர் கிட்ட இருக்காண்டா. பழைய ஹார்பரா? ஆமா, ஹார்பர்னாவே பழைய ஹார்பர் தான். இவனுக்கு அங்கதான் வேலை ஏதாவது இருக்கும். பீச் ஸ்டேஷன் தாண்டி போனா அதே இடம் தான். சரி பைக் எடு மச்சான், கிளம்பலாம். அடுத்த தருணம் காட்சி 2. ஹே டியூட், என்ன மேன் ஃபோன் பண்ணி மெரினா பீச்சுக்கு வர சொன்னேன். வீட்டில் சண்டை. வாய் வாட் ஹேப்பன்? வேலை போச்சுல்ல அதான். ஹேய் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். பார்ட்டியே கொடுக்காம நீ பாட்டுக்கு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டேன். டேய் கடுப்ப கிளப்பாதரா, நானே வேலையை விட்டு தூக்கிட்டானுங்கன்னு கடுப்பில் இருக்கேன். ஓகே கூல் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் யூ நோ வாட்? என்ன நீ போயிட்டேன்னு சொல்லி அங்க யாரும் அழுகல. அடுத்த நாளே உனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இன்னொருத்தன் வந்துட்டான். ப்ராஜெக்ட்
டைம் லைனுக்கு ஏற்ற மாதிரியே போய்கிட்டு இருக்கு. அதான் தெரியுமே, இங்கே வெக்கம், மானம், சூடு, சொரணம், ரோஷமெல்லாம் இருக்கவே கூடாது. அது இருந்ததுன்னு வச்சுக்கேன், அது இல்லாமல் இங்கே கோடி பேர் இருக்கிறானுங்க. வேடு மச்சி, ட்ரிங்க் சாப்பிடலாமா? வேண்டாம். ஹே, நான் வாங்கி தரேன் மேன். சரி, பீர் மட்டும். அதான பார்த்தேன். லாக்டவுன்ல நம்ம கவர்மெண்ட் பண்ண ஒரே நல்ல விஷயம் சரக்கு கடையை திறந்து வச்சதுதான். இல்லைன்னா ஐடி எம்ப்ளாய் நம்மெல்லாம் எப்படி மேன் சர்வை ஆக முடியும்? நைட்டு கொஞ்சம் சாப்பிடலன்னா தூக்கமே வர மாட்டேது. ஒரே இன்ஹெரிட்டன்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ கோடிங்கே போயிட்டு இருக்குது. டெய்லியும் தண்ணி அடிப்பியா நீ? ஆமா, குடிகாரன் ஆயிட்டேன். நோ நோ நோ, இந்த வேர்ல்டு என்னைக்குமே கார்பரேட் சமுதாயத்தில் இருக்கிறவனுங்கள குடிகாரனே சொல்லாது. 5க்கும் 10க்கும் வழி இல்லாதவன் இருக்கிறான் பத்தியா, அவனை தான் குடிகாரன்னு சொல்லும். ஸோ வி ஆர் அட் சேஃபர் எண்ட் மாமா. இப்போ சாப்பிடலாமா வேணாமா? சரி, வாங்கிட்டு வா. ஆல்ரெடி பேக்ல தான் வச்சிருக்கேன். வாங்கிட்டு தான் வந்தியா? யா, நான் தான் சொன்னல, டெய்லி வாங்கி பேக்ல வச்சிருவேனே. சரி, ஓபன் பண்ணு. இருமச்சி, பீச்சில் அதிகமான ஆட்கள் இருக்கிறாங்க. யாருக்கும் தெரியாத மாதிரி வேறொரு பாட்டிலில் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிடலாம். அடுத்த தருணம் காட்சி 4. அண்ணா சொல்றேன், பழைய ஹார்பருக்கு வந்துட்டோம். இனி கன்சைன்மெண்ட் வரல. ஆல்ரெடி வந்திருக்கு. ஆனால் எந்த கண்டெய்னர்ன்றா கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இல்லைடா, எப்பவுமே ஏதாவது குறியீடு வச்சுட்டு போவானுங்க. இன்னைக்கு இத்தனை கண்டெய்னர் இருக்கு, எந்த கண்டெய்னர்னு தெரியலையே. சரி, எல்லா கண்டெய்னரையும் டார்ச் அடிச்சு பாருங்க. அடுத்த தருணம் அப்துல் ரஹ்மானுக்கு ஒரு ஃபோன் வருது. நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் பேசுகிறேன். சொல்லுங்க சார். நெத்தலி ஹார்பர் சைடு போயிருக்கானா? இன்ஃபர்மேஷன் யா இட் கேம். நீங்கள் எங்கே இருக்கீங்க? சார் கிட்ட தான் சார், 10 நிமிஷத்தில் போயிடுவேன். உங்கள் கூட இருக்காங்க சார். சரி, 2 பேரும் சேர்ந்து போங்க. புரியுதா? புரியுது சார். ஆளு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இருப்பாங்கப்பா. பார்த்து அப்துல். ஷோர் சார். சார், கமிஷனர் என்ன சொன்னார்? சீக்கிரம் நெத்திலி வந்துட்டானா, வண்டி எடுங்க, போகலாம். ஆமாம், உங்களுக்கு என்ன ஏதோ ஃபோன் வந்துட்டே இருக்கு, அட்டன் பண்ண மாட்டேறீங்க? இல்லை சார், டியூட்டியில் இருக்கோம்ல, ப்ளீஸ் அட்டன் பண்ணுங்க. யா சொல்லுங்க, எந்த இடத்துல, யாரு, எத்தனை பேர்? ஓகே ஓகே ஓகே. ஏன் என்னாச்சு? சார், 4 முக்கில் ஒருத்தனை போட்டு வெட்டிட்டு இருக்கிறாங்களாமா சார். யாரு? யாரும் நார்த் இந்தியன் சார். நார்த் இந்தியனா? இப்போ நான் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். யோ, வெட்டிட்டு இருக்கிறாங்கிற ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க எப்போ வர்றது? ஆனால் இருந்தாலும் நெத்திலியை போடுறதுக்கு இதுதானே சார் சரியான நேரம். சரி, ஒன்று பண்ணு, இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பழைய 6 பேருக்கு 5 நிமிஷத்தில் நான் போயிடுவேன். நீ ஜீப் எடுத்துட்டு போ. சீக்கிரம் அந்த வேலையை முடிச்சுட்டு என்ன வந்து ஜாயின் பண்ணு. புரியுதா? ஷோர் சார், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இறங்கி போங்க. அப்படியே ஜீப் எடுத்துட்டு போன அந்த போலீஸ் ரோட்ல நடந்துட்டு வந்த 2 பேர் மேல மோதிட்டாங்க. இல்ல அவங்க வந்து ஜீப் மேல மோதிட்டாங்க. ஏ ஃபூல்ஸ், யாரடா நீங்கலாம்? ஏய், ஹூ யூ தேர் மேன்? யார் மேன் ஃபூல்? எவ்வளோ பெரிய வண்டியில 2 லைட் வச்சுட்டு வர்ற, அப்பவும் எங்க மேல வந்து மோதுற. அப்ப நீ தானே மேன் ஃபூல், இடியட், ஸ்டூபிட், எல்லாமே. வாயை மூடுங்கடா. நான் யாருன்னு தெரியுமா? கண்டிப்பா எங்க மாமா கிடையாது. நீங்க யாரு? சை, 2 பேரும் தண்ணி அடிச்சிருக்கீங்களா? ஐ, கண்டுபிடிச்சிட்டாரு. அப்ப நீங்க போலீஸ் தானே? 2 பேரும் பேசாம வாய் மூடிட்டு போங்கடா. ஹே டியூட், இவர் என்ன மேன் நம்ம மேல இடிச்சதுக்கு சாரி கூட கேட்காம நம்மள ஓவரா பேசிட்டு இருக்கிறாரு? ஆமா மச்சி, இவரை பார்த்தா நம்ம மேனேஜர் மாதிரியே தெரியுது. யூ மீன் யூடியூப் ப்ரூட்டஸ்? ஆமா மச்சி, அப்படியே ஓங்கி ஒன்று வைக்கலான்னு தோணுது. தோணுனா வச்சிரு மச்சி. அடுத்த தருணம் அந்த போலீஸ் 2 பேர்த்துடைய கண்ணத்துலயும் ஓங்கி ஒன்று பளீர்னு வச்சாரு. டியூட், இவர் நிஜமாலுமே போலீஸ் தான் டியூட். எந்திரிங்கடா 2 பேரும், போய் ஜீப்ல உட்காருங்கடா. சார், ஐ எம் ஐடி சாஃப்ட்வேர் டெவலப்பர். எந்த பெப்பர் இங்கே வேகாதே, போ முதல்ல போய் உள்ள உட்காரு. டியூட், இப்போ என்ன டியூட் பண்றது? வாய மூடுறா. சே, உங்கூட சேர்ந்து தண்ணி அடிச்சு போலீஸ் கிட்டையும் மாட்டிட்டேன். ஆல்ரெடி எங்க அப்பா வாதியார் மக மக்குன்னு சொல்றாரு. இனி நான் போலீஸ் கிட்ட மாட்டேன்னு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். என்ன டியூட், உங்களை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கிறீங்க. நான் மட்டும் போலீஸ் மாட்டினது எங்க வீட்டில் தெரிஞ்சா என்ன ஆர்த்தி எடுத்து அப்புறம் வீட்டுக்குள்ள விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய சோகத்தை பங்கு போட வந்த டியூட். ஆனா இன்னைக்கு என்னோட சோகத்தை யார் பங்கு போட போறாங்கன்னு தெரியலையே. 2 பேர் வாயமுல்ல கொண்டுருவோம் பாத்துக்க. ஓ மை காட், நம்ம பேசுறது அந்த போலீஸுக்கு கேக்குதா இல்ல அந்த போலீஸ் ஒட்டு கேக்குறானா? வாய மூடுற கொஞ்ச நேரம். அடுத்த தருணம் அந்த போலீஸ்க்கு ஒரு போன் வருது. சார் சொல்லுங்க சார், நான் தாயா அசிஸ்டன்ட் கமிஷனர் பேசுறேன். சொல்லுங்க சார். அப்துல் போயிட்டானா? நீங்க சொன்ன மாதிரியே அவர் தனியாக அனுப்பியாச்சு சார். பெரிய டீல் எல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லை சார், சாஃப்டாக தான் முடிஞ்சு. அவர் போயிட்டாரு. ஹார்பர் பக்கத்துலேயே சுற்றிட்டு இருக்கியா? எப்படி இருந்தாலும் நெத்திலி அப்துல்லா போட்டுருவான். அப்துல்லா போட்டதுக்கப்புறம் நீ உள்ளே போய் நெத்திலியை போட்டுரு, வேலையே முடிஞ்சு. புரியுதா? புரியுது சார். யாருக்கும் டவுட் வந்துடக்கூடாதுயா. டவுட் எல்லாம் வராது சார். ஆல்ரெடி யாராவது 2 பேரை பப்ளிக் அரெஸ்ட் பண்ணி சும்மா ஜீப்பில் வச்சிடலான்னு பார்த்தேன். 2 பேர் அவனுக்குலாம் வந்து மாட்டினானுங்க. ஜீப்பில் தான் இருக்கிறானுங்க. கேட்டால் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தோம். அப்போ ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லி அந்த பக்கம் போனோம். அப்போ அப்துல்லா நெத்திலி கொண்டுட்டான்னு சொல்லிட்டு நெத்திலியை நாங்கள் சுட வேண்டியதாக போச்சுன்னு சொல்லி வழக்கம் போல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம். பிடிச்சு வச்சிருக்கிற 2 பேர்கிட்ட வந்து சாட்சி கையெழுத்தும் வாங்கிடலாம். பிடிச்சவனுக்கு போடுவானுங்களா? அவனுக்கு இருக்கிற மாப்பிள்ள போடுவானுங்க சார். சரி, பட் ஷார்ப்பாரு. ஷோர் சார். சொல்லு டியூட். அமைதியா பேசுறா. ஓ மை காட்,
அமைதியா நான் பேசலையா? ஐயோ கத்திக்கிட்டே இருக்க. ஓகே என்ன டியூட், இந்த போலீஸ் கெட்ட போலீஸ், எல்லா போலீஸும் கெட்ட போலீஸாவே இருக்கிறாங்க டியூட். என்ன டியூட் பண்றது? ஏய் இவங்க வேற ஒரு போலீஸவே கொல்ல பாக்குறாங்க. என்ன டியூட் சொல்ற? ஆமா அவங்க பேசுனதை வச்சு நான் சொல்றேன் டியூட். இப்படி எல்லாம் என்ன பயப்படுத்தாதீங்க டியூட். இல்ல நம்ம இங்க இருந்தா பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவோம். இந்த ஒரு போலீஸ் தான் இருக்கான், தப்பிச்சு ஓடிடலாமா? டியூட் தப்பிச்சு ஓடும்போது முட்டியை பார்த்து சொல்ற மாதிரி நம்மள நெஞ்சில சுட்டுட்டாங்கன்னா ஆகாவளி மாதிரி பேசாத. அப்படி எல்லாம் எல்லாத்தையும் சுற்ற முடியாது. சத்தம் போடாம இறங்குவோம், இறங்கி சர்றன்னு ஓடிடுவோம். எப்படி ஜி? டர்ன்னு ஓடுறதா சர்ன்னு ஓடுறதா? ஓ சர்ன்னு ஓடணுமா? சரி ஜி, உன் ஃபோன் காலை நான் எடுத்துருக்கவே கூடாது. சரி வா போலாம். இரு மெதுவா கால் எடுத்து வச்சு இறங்கு. ஆஹா டியூட் நான் இறங்கிட்டேன், நீங்க இறங்க. ஏதோ ஃபோன் கால்க்காக வெயிட் பண்றான் போல. நான் வேணா கேட்டு வரட்டவா? சி நடற முதல்ல ஓட சொன்னேன். கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அப்புறம் ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ எல்லா காட்சிகளும் ஒன்றுதான். ஹார்பர், அதாவது பழைய ஹார்பர் கிட்ட. அண்ணா இந்த கன்சைன்மெண்ட் எப்படி சொல்ற? லாக் போடாம இருக்கு. சரி சரி ஓபன் பண்ணி பாரு. சரிண்ணா. ஏய் ஒரு நிமிஷம் இரு. என்னண்ணா யாரோ வர்ற சத்தம் கேக்குது. எங்கண்ணா? எல்லாரும் டார்ச் லைட் ஆஃப் பண்ணுங்கடா. அடுத்த தருணம் எல்லாரும் டார்ச் லைட் ஆஃப் பண்றாங்க. இல்லண்ணா எவனும் இல்ல. அண்ணா உங்க போன் அடிக்குது பாருங்க. சொல்லுங்க தலைவரே. கன்சைன்மெண்ட் டப்பா புடிச்சிட்டோம், மாத்திட்டு கூப்பிடுறேன். இல்லடா ஒரு முக்கியமான செய்தி இப்பதான் வந்துச்சு. என்ன? அப்துல் இருக்கான்ல, அதான் அந்த எஸ்ஐ. ஆமா அவன் உன்னை ஏதோ போடுறதுக்கு வந்திருக்கிறானாமடா. என்னை வா? ஆமாட்டா லாஸ்ட் மினிட்ல நியூஸ் வந்துச்சு எனக்கு. சரி உனக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுல்ல, அதான் சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஃபோனை வைங்க. பார்த்துடா பத்திரண்ணா தம்பி. அண்ணே நெத்திலியை பற்றி உங்களுக்கு தெரியாதுண்ணே, விடுண்ணே. டேய் சொல்லுண்ணே. எல்லாரும் டார்ச் லைட் ஆன் பண்ணுங்கடா. எல்லா பக்கம் தேடுங்க. பூட் ஷூ வந்திருக்குதே, நல்லா பாருங்க. அந்த டைம் ஒரு கன்சைன்மெண்ட்டுக்கு பின்னாடி இருந்து டக்குன்னு அப்துல் நெத்திலி மேலே பாஞ்சு நெத்திலியும் அந்த எஸ்ஐயும் அப்படியே உருண்டு பிறல்றாங்க. இதை பார்த்தோன்னா மற்ற பேரெல்லாம் வந்து எஸ்ஐய அப்படியே கெட்டியா பிடிச்சிக்கிறாங்க. அடுத்த கணம் கோவம் வந்த நெத்திலி டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து எஸ்ஐயோடைய கையில ஒரு அறுப்பை போட்டான். போலீஸ் ஏன் கோட்டைக்குள்ளேயே வந்திருக்கிறீங்க? ஓ இதுதான் அந்த நார்த் இந்தியன் கொலைகேஸா? அதான பார்த்தேன். அப்படியே துப்பாக்கியோட வந்திருக்கிறீங்க, அப்படியே போட்டிருக்கு. பரவாயில்லடா. அப்துல் ரஹ்மானுக்கு தில்லு ரொம்ப ஜாஸ்தி. தனியா வந்திருக்கிறார் பத்தியா, வால்டர் வெற்றிவேல். மச்சான் மச்சான் இங்கிருந்து போயிடலாம் மச்சான். சும்மாறா, சைனா ப்ராடக்ட்டை விற்க கூடாதுன்னு ஒரு மீம் போடலான்னு சொல்லி ஒரு போட்டோ எடுக்க வந்தா செம்மையான கான்செப்ட் கிடைச்சிருக்கு மச்சி. இதை மட்டும் போட்டோ எடுத்து மீமா போட்டோம்னு வெய்யேன், யூடியூப் சேனல்லையும் நியூஸ் சேனல்லையும் எல்லாம் கீழே தள்ளிட்டு நம்ம மீம் கிரியேட்டர் பேஜ் பிச்சு உதரும். ஏகப்பட்ட ஸ்பான்சர்ஷிப் கலெக்ட் பண்ணலாம் மச்சான். அந்த கேமரா கொடு. சத்தம் போடாம இரு, நான் டக்குன்னு ஒரு கிளிக் அடிக்கிறேன். மச்சான் அந்த ரவுடி கட்டிய ஓங்கரா மச்சான். மறுபடியும் போலீஸை வெட்டிடுவானோ? கரெக்டா வெட்டும் போது எடுமச்சி. ரெடியா இருக்கிறான்டா மச்சி. வெட்டா மச்சி ஆட்டி. டக்குன்னு போட்டோ அடிக்கிறான் அந்த மீம் கிரியேட்டரும். அடுத்த தருணம் எல்லாரும் அந்த திசையை திரும்பி பார்க்க, மச்சி ஆட்டோ போக்கஸ போட்டையே ஆட்டோமேட்டிக்கா ஃபிளாஷும் ஆன் ஆயிடுச்சு மச்சி. ஷிட் மச்சி ஓடிடலாம் மச்சி. நிஜமா தான் சொல்றியா? வேற வழி இல்ல மச்சி, அவனுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிறானுங்க. திரும்பி ஓடிடலாம் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்பும் போது 2 பேருக்கும் முகரையில ஒரு கட்டையை வச்சு ஒரு அடி விழுகுது. 2 பேரையும் இழுத்துட்டு வந்து அந்த போலீஸ்காரங்கிட்ட போடுறாங்க. என்ன எஸ்ஐ பிரஸ் ரிப்போர்ட்டரோட தான் வந்திருக்கிறியா? அது சரி, இப்ப எல்லாருக்கும் விளம்பரம் தேவைப்படுது. நெத்திலியை கொல்லும் பொழுது அப்துல் ரஹ்மானின் வீர சாகசம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் போட போறீங்களா? சார் நாங்க பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிடையாது சார். அப்போ வேற யாரு? மீம் கிரியேட்டர்ஸ். மீன்பிடி தொழிலையடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ அது மீன் இல்லைங்க, மீம்ங்க. என்னடா சொல்றானுங்க? அதானே வடிவேல் படமெல்லாம் போட்டு ஜோக் பண்ணுவானுங்கல்ல அவனுங்க. ஓ ஜோக் பண்றவனுக்கு சீரியஸான சீன் நடந்துட்டு இருக்கும்போது என்னடா வேலை? இல்லைண்ணா நாங்க சும்மா அப்படியே போட்டோ எடுக்கலான்னு வந்தோம், அந்த டைம் இது நடந்துட்டு இருந்துச்சா, அதனால அப்படியே திரும்பி போலான்னு பார்த்தனா தெரியாம கேமரா மேல கைப்பட்டு பிளாஷ் அடிச்சிச்சுண்ணா. ஏண்டா இது என்ன நம்ப சொல்றியா? நான் போலீஸு, நீ எத்தனை பேரை கூட்டின்னு வந்திருக்க? இதோ பாரு நெத்திலி, அவனை 2 பேர்த்த விட்டுரு. நான் ஒருத்தன் தான் வந்திருக்கேன், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. அவங்க 2 பேரை விட்டுரு. பாருடா டேய் அண்ணா அந்த ராடை எடுத்துட்டு வாடா. முதல்ல இவனுக்கு 2 பேர்த்தோடைய மண்டையும் பொழக்கலாம், அதுக்கப்புறம் எஸ்ஐக்கு விருந்து கொடுக்கலாம். இதானே இப்ப எடுத்துட்டு வர. அடுத்த தருணம் ஒரு ரவுடியும் ராடை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அவன் மேல நேரா வந்து ஒரு பைக்கு மோதுது. அந்த பைக்கு மோதின உடனேயே பைக்ல இருந்த 2 பேரும் அந்த ராடை எடுத்துட்டு வந்தவனும் கீழே உளுந்து எந்திரிக்கிறாங்க. அப்ப பைக்குடைய பம்பர்ல இருந்து ஒரு ராடை எடுத்து, மச்சான் அவன் கையில இருந்து ஒரு ராடு விழுந்திருக்கு பாரு, அதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே கீழே விழுந்த ராடையும் இன்னொருத்த எடுத்துக்கிறான். ஏய் வேணடா வேணடா மச்சான், போடு மச்சான் அவனை போடுற மச்சி அப்படின்னு சொல்லிட்டு தோள்பட்டிலேயே ஒரு அடி அடிக்க, அவன் தோல் கையை பிடிச்சிட்டு டேய் நிறுத்துங்கடா, அடிக்காதீங்க அடிக்காதீங்க மச்சான், போடு மச்சான் அவனை. மறுபடியும் இன்னொருத்த அவன் காதுலயே போட தோலையும் கழுத்தையும் பிடிச்சிட்டு அவன் அப்படியே கீழே உட்காந்துடுறான். அந்த சமயம் பார்த்து மத்தவங்க கிட்ட நெருங்க. ஏய் யாராவது கிட்ட நெருங்குனீங்க ஒரே அடி அடிச்சு கொண்டுருவேன், பேசாம போயிருங்க, எல்லாரும் போயிருங்க,
டேய் யாரா நீங்க? ஏய் அன்னைக்கே உங்ககிட்ட வந்து பஞ்சாயத்து வேணான்னு பேசிட்டு போயிட்டோம்ல, அப்புறம் என்னடா மறுபடியும் வீட்டுக்கிட்ட வந்து பிரச்சனை? ஏய் சை, யாரா நீங்க? எந்த மாதிரி சீன்ல வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போயிருங்கடா. நெத்திலி கிட்ட வச்சிங்க. என்னடா நெத்திலி? என்ன நெத்திலி? பெரிய ரவுடியா நீ? கோயில ஸ்கூல் படிக்கிற பையன் நினைச்சா கூட உன்னையெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சிட முடியும். பிரச்சனை வேணான்னு ஒதுங்கி போனா உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு நாங்க பயந்துட்டோன்னு அர்த்தமா? மச்சான் போடு மச்சான் அவனை அப்படின்னு சொல்லிட்டு சர்ற மாதிரியா 2 பேரும் அவனை போட்டு வெளுத்து வாங்குறாங்க. இது எல்லாரும் கொஞ்சம் ரவுண்டா நின்னு கிட்ட நெருங்காமையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப நேரம் பார்த்து நெத்திலி, டேய் என்னடா பண்ணீங்க? அவன் இழுத்துக்கிட்டு கிடக்குறான். மெதுவா உசுறு போட்டோம், நீ வேணா அவன் வீட்டுக்கு சொல்லி அனுப்பு. டேய் என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த 2 பேரையும் முதல்ல பிடிக்கடா அப்படி சொன்ன உடனே அடுத்த தருணம் அங்க ஒரு 4-5 ரவுடி எல்லாம் சேர்ந்து அந்த 2 பேருக்கிட்டையும் சண்டை போடுறாங்க. அவங்களும் எவ்வளவோ முடிஞ்ச வரைக்கும் கையில் இருந்த ராடை எல்லாம் அடிச்சு பார்க்கறாங்க. ஆனா கடைசியா அவங்க 2 பேருடைய கையையும் கட்டி போட்டு இந்த மீம் கிரியேட்டர்ஸ் கிட்ட தள்ளி விட்டுறானுங்க. சை இசைய தனியா முடிச்சிடலான்னு பார்த்தா இவனுக்கு 2 பேர் ஏதோ மீன் வைக்கிறவனுக்கு வந்திருக்கிறானுங்க. நான் அது மீம் கிரியேட்டர்னா? ஏ வாய முடுங்கடா. இடையில இவனுக்கு வேற கடைசியா எல்லாத்தையும் கொல்லணும் போலயே. டேய் நீங்க வா. அண்ணா நல்லா ஷார்ப்பான ஒரு பொருளை எடுத்துட்டு வா. இனி லேட் பண்ணிட்டு கூடாது, போட்டுற வேண்டியதான். ஏய் நீ என்ன பண்ற? இல்லண்ணா இருந்த அத்தனை பேர்கிட்ட இருந்து போனை பிடிங்கிட்டேன். அதான் ஏதாவது போன் நம்மளுக்கு ஆகுமான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். சை எவ்வளோ சீரியஸான சீன் போயிட்டு இருக்குது. போனை எடுத்துட்டு போறதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறேன். அண்ணா பொருள்ண்ணே. முதல்ல எவனாவது ஒருத்தனை போடுவோம். சத்தம் இல்லாம போடணும்டா. உன் கையை நடுங்குது. இல்லண்ணே பொருள் எடுத்துட்டு வந்தல. பொருள் எடுத்துட்டு வந்ததுக்கெல்லாம் உன் கை நடுங்குது. டியூட் இனி எவ்வளோ நேரம் ஓடிட்டே இருக்கணும் தெரியல. அந்த போலீஸ் நம்மளை ஃபாலோ பண்ணல. கொஞ்சம் தூரம் நடந்தே போகலாம். டியூட் நான் வேணா சட்டையை கழட்டிக்கிட்டுமா? ஏன் இல்லை, டிஸ்கவரி சேனலில் மேன் விசஸ் வைல்ட் பார்த்துருக்கேன். ஓடும்போது ரொம்ப முடியலன்னா உங்கள் உடம்புல இருக்கிற வெயிட்டை குறைக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் சட்டையை கழட்டி போட்டுருமான்னு கேட்டேன். அடச்சை அதுக்கு பதிலாக உன் கையில் இருக்கிற பாட்டிலை தூக்கி வீசு. ஓ இந்த பாட்டிலையும் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடி எம்ப்ளாயி பாட்டிலை தூக்கி வீச அது பொட்டுன்னு கீழே விழுந்த சத்தம் அங்க இருக்கிறவங்களுக்கு கேக்குது. ஆனா நெத்திலிக்கு மட்டும் 2 சத்தங்கள் கேட்டுச்சு. நெத்திலி 2வது வந்த சத்தத்தை திரும்பி பார்க்க கீழே ஒரு துப்பாக்கி இருந்தது. கை நடுங்கிட்டு இருந்தவன் கையில இருந்தா அந்த துப்பாக்கி கீழே விழுந்தது. உங்ககிட்ட இந்த அடை விழுந்தது? அண்ணே ஆமாண்ணே. நம்ம யாருக்கிட்டையும் துப்பாக்கியே இல்லையே. இது ஏது உனக்கு? இல்லைண்ணே ஃப்ரெண்ட் ஒருத்தன் கொடுத்தேன். ஃப்ரெண்டு துப்பாக்கி கொடுத்தானா? இல்லைண்ணே அவனுக்கு ஏதோ கிடைச்சிருக்கான், அவன் வச்சிட்டு இருந்தான். நான் தான் உனக்கு எதுக்குன்னு சொல்லி பிடிக்கிட்டு வந்துட்டேனே. இதை வச்சு சுட தெரியுமா உனக்கு? இல்லைண்ணே சுட தெரியாது. ஸோ கட்டுருக்கு அப்படியே எடுத்துட்டு வந்துடுறது. சரி எனக்கும் சுட தெரியாது, நானும் கொஞ்ச நேரம் வச்சிருக்கிறேன். டேய் என்னடா இப்ப 2 பேரும் மாட்டிருக்கானுங்கண்ணே. யாரா அவனுக்கோ ரெட்டை வாழைப்பழம் மாதிரி தெரியலண்ணே. ஆனா செம்மையா தண்ணி அடிச்சிருக்கானுங்கோ. டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க? That is nothing else dude. This is old harbor, so we just came to leave a big ship here. ஏய் உனக்கு தமிழ் வராதா? வரும், நல்லாவே வருமே. அப்புறம் தமிழ்ல பேச மாட்டியா? பேசுவேன், ஆனா சிறப்புலகிற வராது. நேரா பேசுறாவன் தெரியலண்ணா, ஒன்றும் புரியலையே. இந்த லாடம் கட்டுறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இங்க? நோ ஆக்சுவலி ஏய் தமிழ்ல பேசுன்னு. 1000 வருடங்களுக்கு முன்பு இங்கிருந்த துறைமுகம் இறக்குமதியிலும் ஏற்றுமதியிலும் புகழோங்கி இருந்த காலம் அது. அப்படிப்பட்ட துறைமுகம் இன்று வெறிச்சோடி இருக்கிறது என்று நாங்கள் இருவரும் இங்கு விஜயம் தந்து சோழர்கள் விட்ட கலங்களை இக்கடற்கரையோரம் நின்று பார்ப்போம். கிழக்கே தெரியும் ஸ்ரீவிஜயத்திற்கு உறக்க கூறுவோம், வடக்கே இருக்கும் வங்கத்திற்கும் உறக்க கூறுவோம், அதையும் தாண்டி இருக்கும் சீனத்திற்கும் உறக்க கூறுவோம். என்ன கூறுவான் கூவினுகிறா? என்ன கூறுவான்? இனி சீன பொருட்களை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று. ஆச்சி யாரா அவனுக்கு தமாஸ் பீஸு? சார் நாங்கள் ஏதோ தெரியாம இந்த இடத்துல ஓடி வந்துட்டோம். தெரியாம வந்துட்டீங்க, இருந்தாலும் தெரிஞ்சே சாக போறீங்க. வாங்க. ஏய் நீ போய் அந்த காசிமேடு பையன்கிட்ட உட்காரு. நீ இங்கே உட்காரு. ஹாய் டியூட், நீங்க காசிமேடா? இல்ல. அப்புறம் அவர் சொல்றாரு மீன் பிடிக்கிற பசங்கன்னு சொன்னீங்க. ஐயோ அது மீம் கிரியேட்டருங்க. வாவ் நீங்க மீம் கிரியேட்டரா? ஐ எம் an IT எம்ப்ளாயி. யோ வாயை மூடிட்டுறியா, அவனுக்கு நம்மளை கொல்ல போறானுங்க. யூ மீன் மர்டர்? ஆமையா. அண்ணா என்ன இத்தனை பேரையுமா நீங்க கொல்ல போறீங்கோ? நான் என்ன பண்றது? ஒவ்வொருத்தனா வந்து மாட்டிங்கன்னே இருக்கிறீங்க. இதா போலீஸ் எங்களை பார்க்கறதுக்கு வந்தாங்கோ, பின்னாடியே போட்டோ பிடிக்கிறதுக்கு எங்களை வேவ் பார்க்கறதுக்கு அப்படியே வந்துட்டானுங்கோ. இதா இவனுக்கு 2 பேரும் நாங்கள் பார்க்கும் போதே எங்கள் ஆளை போட்டு அடின்னு அடிக்கிறானுங்கோ. இப்போ நீங்கள் 2 பேரும் எதுக்கு வந்திருக்கிறீங்கன்னு தெரியலையே. சார் ப்ளீஸ் சார், நாங்கள் ஆல்ரெடி போலீஸ் கிட்ட மாட்டிட்டோம் சார். போலீஸ் ஜீப் கூட இந்த ஹார்பருக்கு வெளியே தான் சார் நின்றுச்சு. நாங்கள் இறங்கி இந்த ஹார்பருக்குள்ளே தப்பிச்சு ஓடி வந்தோம் சார். ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய வில்லங்க இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா ஜீப்லேயே இருந்திருப்பேன் சார். ஜீப்பு வெளியே வாடா நிற்குது. ஆமாம் சார். நான் எஸ்ஐயே. ஜீப்பை வெளியே நிறுத்திட்டு வந்திருக்கிறியா இல்லை பெரிய ஃபோர்ஸாக இறக்கியிருக்கியா? நான் சொல்கிறேன் நித்திரே. நான் சொல்ல போகிறேன். ஒரு நாள் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஃபோன் பண்ணி உன்னை கொல்ல போகிறதா சொன்னார். அப்பயே யோசித்தேன், ஏன் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணாமல்
எனக்கு கீழே வேலை செய்கிறவனுடைய ஃபோனுக்கு ஏன் பண்ணுறாருன்னு. ஆனால் பெருசாக எதுவும் எடுத்துக்கல. மினிஸ்டரும் அசிஸ்டன்ட் கமிஷனரும் உன்னை கொல்றதுக்கு பிளான் பண்ணாங்க. அதுக்கு என்ன போட்டாங்க. நான் வந்து உன்னை கொல்லும் போது நீ என்னை கொன்றுவேன். அதுக்கப்புறம் பின்னாடி வர போலீஸ் உன்னை கொன்றும். நல்லா இருக்க கேமு. நீ சொல்கிறதெல்லாம் நம்பணுமா? ஆமாம் ஆமாம் நெத்திலி சார், அவர் சொல்கிறதா உண்மை. நான் ஜீப்பில் இருக்கும்போது அங்கிருந்த போலீஸ் இப்படி தான் பேசிட்டு இருந்தாரு. நெத்திலி, இது போதுமா இல்லை உன்னை நம்ப வைக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நீ மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி என்ன கொண்டுட்டேன்னு சொல்லு. அடுத்த நிமிஷம் இதோ உன் ஆளுக்கு ஃபோன் வரும் உன்னை கொல்ல சொல்லி. என்னடா போலீஸ்காரன் சொல்கிறது உண்மையா? ஆமாண்ணே, உங்களை வந்து வேற ஒரு போலீஸ் போட்டுருவாரு. அதுக்கப்புறம் கன்சைன்மெண்ட் எடுத்துட்டு பீச் ஒருத்தருக்கு வர சொன்னாரு. சை, அந்த மினிஸ்டர் இப்படி கேம் ஆடிட்டானே. அது மட்டும் இல்லை நெத்திலி, உன் மேலே இருக்கிற எல்லா கேஸையும் மினிஸ்டரே கிளியர் பண்ணி விட்டாரு. எந்த கேஸும் இல்லாதவன் மேலே என்கவுண்டர் பண்ணுறதுக்கு எப்படி ஆர்டர் போட முடியும்? நான் வந்தப்போ நீ அப்படிதானே யோசிச்ச? ஆமா போலீஸு, கிளியரா புரியுது. போறேன், போய் மினிஸ்டரியா போடுறேன். நீங்கெல்லாம் தப்பிச்சு போங்கடா. டே வேணாம் நெத்திலி, நான் சொல்றது கேளு. நீ என்கிட்ட வந்துரு. வந்தா என்ன ஜெயிலில் தூக்கி போடுவேன். 3 நாள்ல என்ன ஜெயிலில் வச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. நான் பேசுறேன், நீயே நான் சொல்ற மாதிரி செய், உனக்கு ஒன்றும் ஆகாது. நீ சொல்ற மாதிரி செய்யற, ஆனா மினிஸ்டரை கண்டிப்பா போடுவேன். சரி, மினிஸ்டரியே போடு. மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி நான் செத்துட்டேன்னு சொல்லு. அடுத்த நிமிஷம் மினிஸ்டர் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணுவார். அசிஸ்டன்ட் கமிஷனர் வெளியே இருக்கிற போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவார். வெளியே இருக்கிற போலீஸ் உன்னை கொல்ல வருவான். ஆனா வெளியே இருக்கிற போலீஸ் இங்க வர விடாம பண்ணோம். அதோ அதுக்கு அவனுக்கு 2 பேர்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். வாட் வி ஹேவ் டு டு? 2 பேர் வெளியே ஓடுங்க. வெளியே இருக்கிற போலீஸ் முன்னாடி நீங்க நின்றுட்டு வேறொரு திசை பக்கமா ஓடுங்க. அவனுடைய திசையை திருப்புங்க. அவன் மறுபடியும் ஆர்பருக்குள்ள வரக்கூடாது. அதை நீங்க 2 பேர் பார்த்துக்குங்க. சார், எங்கனால எப்படி சார் இது முடியும்? கண்டிப்பா முடியும். போலீஸ் உங்களை எதுவும் செய்யாது. முடிஞ்சா அவங்கள பிடிச்சா அடிக்க தான் செய்வாங்க. தயவு செய்து எப்படியாவது அவனை உள்ள வரவிடாம பாத்துக்கங்க. புரியுதா? சார் பயமா இருக்கே. பயப்படாதீங்களா? 2 பேர் எந்திரிச்சு ஓடுங்க முதல்ல ப்ளீஸ். நீங்க 2 பேரும் இன்னைக்கு செய்ய போற காரியத்துக்கு இந்த நாடே தலைவணங்கோ. நம்ம நாட்டுக்காக செய்யற ஒரு செயலா நினைச்சு செய்யுங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா செய்யறேன். ஹே டியூட், நீ நாட்டு மேல ரொம்ப பற்று கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு உன்னை கன்ஃபியூஸ் பண்றாங்க. வாய மூடுறா. வா 2 பேர் வெளியே ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வெளியே ஓடுறாங்க. அங்க போய் நின்று அந்த போலீஸ் கிட்ட அங்கேயும் இங்கேயும் கன்ஃபியூஸ் பண்ணி அவனை அங்கேயும் இங்கேயும் ஓட வைக்கிறாங்க. அடுத்த கணம் 2 பேரும் அந்த போலீஸ் கிட்ட இருக்கிற போனையும் பிடுங்கி தூக்கி வீசிடுறாங்க. அதுக்கப்புறம் மேலும் அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. இந்த போலீஸும் அவங்க 2 பேத்தையுமே துரத்துறாங்க. இப்படியே வெளியே காட்சி நகர்ந்துகிட்டு இருக்கேன். இப்போ துறைமுகத்துக்குள்ள மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன நடக்கும்? உன் ஆளுக்கு ஃபோன் வரும். அடுத்த நிமிஷம் நெத்திலியோட ஆளுக்கு ஃபோன் வர, நெத்திலி ஃபோன் எடுத்துட்டு லவுட் ஸ்பீக்கர்ல போட்டான். டேய், போலீஸ் வந்து நெத்திலியை போட்டுரும். நீ கன்சைன்மெண்ட் எடுத்துட்டு பீச் கரையோரமா வந்துரு. இப்ப புரிஞ்சது எல்லாமே. நெத்திலி, நீயும் உன்னுடைய ஆட்களும் போலீஸ் கிட்ட பிடிப்பிடிச்ச மாதிரி முட்டி போட்டு நில்லுங்க. என்ன சொல்றத கேளு. நில்லுங்க. சரி, நின்னாச்சு. மீம் கிரியேட்டர்ஸ் அவங்கள போட்டோ எடு. இதோ எடுக்கிறேன். போட்டோ எடுத்தாச்சு. நெத்திலி, நீ போலீஸ் கிட்ட மாட்டிட்டேன்னு சொல்லி இந்த போட்டோ ஆதாரத்தை வச்சு நான் நாளைக்கு கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுவேன். இப்ப போய் மினிஸ்டரை போட்டுட்டு சீக்கிரம் வா. வந்தீனாதான் நீ தப்பிக்க முடியும். போ சீக்கிரம் போ. அப்துல் ரஹ்மானே, செம்மையா பிளான் போடுற. கொஞ்சம் பொறுத்துரு. டப்புன்னு போயிட்டு டப்புன்னு வரேன். ஏய் வா. மினிஸ்டர் எங்க நிக்கிறாருன்னா பீச் ஓரமா? அங்கேயே அவனுக்கு பாட கட்டுறேன். அடுத்த தருணம் நெத்திலி மினிஸ்டரையும் போட்டு நேரா இங்க வந்துடுறான். பரவாயில்லையே, நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். போலீஸே, நம்ம கிட்ட யாராவது உண்மையா இருந்தா நானும் உங்ககிட்ட உண்மையா இருப்பேன். ஆமா, அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரை என்னால போட முடியாது. நாளைக்கு அவனால உனக்கு எதுவும் பிரச்சனை வராது? ஒன்றும் வராது. கன்சைன்மெண்ட்டுங்க இதா இந்த கண்டெய்னர்ல தான். சரி, போலீஸ் ஸ்டேஷன் போகலாமா? வா போலீஸே, நான் வேணா ஜீப் போட்டுமா? சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாரும் போறாங்க. மற்றவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு எல்லாரும் போகும்போது கீழே இருக்கிற ஒருத்தனை பார்க்குறாங்க. அடுத்த தருணம் நெத்திலி, தம்பே உன் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டானுங்கல்ல, கவலையப்படாத. ஒட்டுமொத்த ரவுடி கும்பலாக சேர்ந்து உன் வீட்டுக்கே வந்து மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம். என்ன சார், ஓகே தானே? முதல்ல கோர்ட்டுக்கு போகலாம், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணுங்க. சரி சார். அப்படியே 3 நாட்கள் போகுது. 3 நாட்கள் கழிச்சு நியூஸ் பேப்பர்லையும் டிவி நியூஸ்லையும் ஒரு செய்தி வருது. அந்த செய்தி என்னன்னா, வெளிநாட்டிலிருந்து தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்தும் பொழுது ரவுடியான நெத்திலி கைது செய்யப்பட்டான். அதே நேரத்தில் வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் மினிஸ்டரை கரையோரமா பணத்துக்காக வெட்டி கொண்டு போட்டாங்க. இதெல்லாம் நடந்து 2 நாள் ஆனாலும் இன்னைக்கு காலையில அசிஸ்டன்ட் கமிஷனர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அந்த சூசைட்டுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. இந்த நியூஸை பார்த்த மொத்த 6 பேரும், அதாவது அன்னைக்கு அந்த இன்சிடென்ட்ல இருந்தவங்க எல்லோரும் அப்துல் ரஹ்மானை பார்க்கறதுக்கு போறாங்க. சார், உங்க கை நல்லா தாண்டா இருக்கு. ஆமா, கொஞ்ச நாளைக்கு உங்க 6 பேரையும் சேர்ந்து இருக்க வேணும்னு சொன்னேன். இல்ல சார், நியூஸ் பார்த்தோம், அதான் உங்களை பார்க்கலான்னு வந்துட்டோம். ஏண்டா, நியூஸ்ல ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது வந்துச்சா, இல்ல நீங்க ஏதாவது உங்களுடைய பொருட்கள் அங்க விட்டீங்களா? இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. ஆனா ஏசி சூசைட் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்களே, நீங்க மறுபடியும் நெத்திலி அனுப்பி விட்டீங்களா? நெத்திலி தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் போட்டாரா? என்னடா சினிமால வர மாதிரி பேசுறீங்க? இல்ல சார், அன்னைக்கு அப்படித்தானே பண்ணீங்க. அன்னைக்கு நான் அப்படி பண்ணலனா
நெத்திலி சரண்டர் ஆயிருக்க மாட்டான். அதான் அப்படி பண்ணேன். அப்புறம் ஏன் சார் அசிஸ்டன்ட் கமிஷனர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு? நீங்க 6 பேரும் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செஞ்சிருக்கீங்க. அன்னைக்கு நைட்டே உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? ஆமா சார். ஆனா அன்னைக்கு எங்களுக்கு ஏதோ தைரியம் வரணும்னு சொன்னீங்கன்னு நினைச்சேன். இல்லடா, வந்த கன்சைன்மெண்ட் என்ன தெரியுமா? என்னது சார்? போதைப்பொருள். போதைப்பொருளா? ஆமா, அதுவும் ஹெவி டோஸ். கிட்டத்தட்ட அந்த போதைப்பொருளை எடுத்துக்கிட்டா 10 நாள் வரைக்கும் சுயநிலைவே இல்லாம கிடப்பாங்க. சைனா டீ அப்படிங்கிற பாக்கெட்ல இந்த போதைப்பொருள் சைனால இருந்து இந்தியாவுக்கு வருது. ஓ, சைனா டீ இதுவா சார்? ஆமா. உள்ள இருக்கிற கன்சைன்மெண்ட் போதை பொருள் தானே நெத்திலிக்கு கூட தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் அது கன்சைன்மெண்ட். அதை தூக்கி மினிஸ்டர் கையில கொடுத்துருவான். மினிஸ்டர் அதை நாடு முழுக்க யாரெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்களோ அவங்க கையில கொடுத்துருவார். இதுல அசிஸ்டன்ட் கமிஷனருக்கும் ஷேர்ஸ் இருந்தது. நெத்திலி நம்ம கிட்ட மாட்டினோன்னே நெத்திலிக்கு எல்லா உண்மையும் தெரியும், அவன் அப்ரூவ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி கமிஷனர் கிட்ட சொன்னோம். அவரு சிபிஐ விசாரணை இதெல்லாம் வந்தா என்ன பண்றதுன்னு தெரியாம சூசைட் பண்ணிக்கிட்டார். சார் ஒரு நிமிஷம் சார். என்ன? ஹார்பர்ல கன்சைன்மெண்ட் வருது, எம்டி ரேக்ஸ் தானே இங்க கொண்டு வருவாங்க, எப்படி கன்சைன்மெண்ட்டுக்குள்ள பொருள் வருது? அப்படியும் ஹார்பர்ல இறக்குற பொருள் ஃபுல்லா செக்அப் தானே சார் பண்றாங்க? யா அஃப்கோர்ஸ், கண்டிப்பா செக் பண்றாங்க. அப்புறம் எப்படி சார் இவ்வளோ போதை பொருள்? டீ பேக்கெட் எல்லாம் செக் பண்ண மாட்டாங்களா? குண்டூசி முத கொண்டு செக் பண்ணுவாங்க. அப்புறம் இட்ஸ் அ சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. சீனால இருந்து ஒரு பொருளை ஏற்றுமதி செய்யறாங்க. அந்த கப்பல்ல இருக்கிற ஒரு சில ஆட்கள் போதை பொருள் இருக்கிற பேக்கெட்டை வேணும்ட்டே டேமேஜ் பண்ணுவாங்க. கன்சைன்மெண்ட் இறக்குமதி ஆனதுக்கு அப்புறம் கன்சைன்மெண்ட்டை யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து அவங்களுடைய மெட்டீரியல்ஸை எடுத்துட்டு போகும்போது தான் ஸ்கேனிங் பண்ணி வெளியே கொடுப்பாங்க. ஆனா கன்சைன்மெண்ட்டை ஆர்டர் பண்ணவங்க வந்து பார்க்கும்பொழுது இந்த ப்ராடக்ட் டேமேஜ் ஆயிடுச்சு, ரிட்டர்ன் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்சைன்மெண்ட்டை எடுக்காமையே போயிடுவாங்க. திரும்ப இது ரிட்டர்ன் சைனாக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வந்த கப்பல் உடனே சைனாக்கு கிளம்பாது. அது கிளம்புறதுக்கு ஒரு 2 மாசம் ஆகும். அந்த 2 மாசத்துக்கு அந்த கண்டெய்னரை கொண்டு போய் ஓல்டு ஹார்பர் பிளேஸ்ல வைப்பாங்க. அந்த சமயத்துல டேமேஜ் ஆன பீஸ்குள்ள தான் இந்த போதை பொருளும் தடை செய்யப்பட்ட பொருட்களும் இல்லீகலா கடத்தப்படுற பொருட்களும் வரும். அப்போ கப்பல் மறுபடியும் ரிட்டர்ன் போகும்போது ரிட்டர்ன் ப்ராடக்ட்ஸை செக் பண்ணுவாங்களே, அப்ப வெறும் காலி டப்பா வச்சிருவாங்க. என்ன சார் இது? நாங்க இருக்கிற ஊர்லயா சார் இப்படி எல்லாம் நடக்குது? நம்பவே முடியல சார். அதை தான் நானும் சொன்னேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க 6 பேர் அன்னைக்கு அங்க வரலன்னா காட்சியே வேற மாதிரி நகர்ந்திருக்கும். இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நீங்க 6 பேர் மிகப்பெரிய ஒரு உதவி செஞ்சிருக்கு. மேலும் இந்த போதை பொருள் எல்லாம் இப்ப யாருக்கு தராங்க தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கா? ஆமா. அதனுடைய பின்னணி என்னன்னு தெரியுமா? பணம் தானே சார். பணம் தான் மோட்டிவ்னா பணக்காரங்களுக்கு தான் போதை பொருளை வைக்கணும். ஏன் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு போதை பொருளை வைக்கணும்? ஸ்கூலுக்கு படிக்கிற பசங்க கையில அவ்வளோ காசா இருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னாடி சார் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு போதை பொருள் கொடுத்து பழக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம காலேஜ் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் கேரக்டரா மாறிடுவான். அதுக்கப்புறம் வளர்ச்சி, டெவலப்மெண்ட், டெக்னாலஜின்னு சொல்லி எதுவுமே அவன் மண்டியில ஏறாது. போதை பொருளுக்கு அதிகமா அடிக்ட் ஆயிடுவான். அதையும் மீறி அவனை திருத்த நினைச்சா அவனை தற்கொலை பண்ணிக்குவான். இப்படி இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் போதை பொருள் கொடுத்து கொடுத்து பழக்கிறதுனால அடுத்த 3 வருஷம் கழிச்சு இந்த குழந்தைங்க தான் காலேஜுக்கு போகும். காலேஜும் சரியா படிக்க முடியாது. காரணம் அடிக்ட் ஆயிட்டாங்க, டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாங்க. அதன் பின்னரும் ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டாங்க. இதனால அவங்களுடைய வாழ்க்கை நாசமாகும். இதெல்லாம் நியூஸ்ல வரும். ஆனா போதை பொருள் தானே சாப்பிட்டான், அப்ப அவன் நாசமா போகணும் தான் சொல்லிட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற நம்ம அவனை கரிச்சு கொட்டுவோம். ஆனா அதுக்கு மேல இது ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை தடுக்குது. இன்னைக்கு சிலர் இதோ மீம் கிரியேட்டர் சீனால இருந்தா வைரஸ் வந்துச்சுன்னு சொன்னீங்களே, வைரஸ் இங்க வர்றதுக்கு முன்னாடி இருந்தே சீனால இருந்து ஹெட்ஃபோனு, லேப்டாப்பு, ஃபோனு, கேமரா இதெல்லாம் வர்றதோட சேர்த்து போதை பொருள் வந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம நாட்டில் அதிக பாப்புலேஷன் இருக்கு, அதுவும் யங்ஸ்டர்ஸ் அதிகம். கொரோனா வைரஸ் அதிகமா வயதானவங்களை தான் பாதிக்கும். அதனால கொரோனா வைரஸ் இந்திய மக்களுக்கு ஒரு பெரிய டீலாவே இருக்காது. காரணம் இங்க இருக்கிறவங்க தான் அதிகமா இளைஞர்களாச்சு. ஆனா இந்த இளைஞர்களை போதை பொருள் கொடுத்து அவங்கள வளர்ச்சி பாதைக்கு போகாம தடுக்க முடியும். ஏன் சார் அந்த டீ பேக்கெட்டுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்கா? கதை இல்லை, இதுதான் உண்மை. புரிஞ்சு நடந்துக்கங்க சார். இதெல்லாம் தடுக்கணும்னா என்ன சார் செய்யணும்? மக்கள் முதல்ல விழித்திருக்கணும். டியூட், எனக்கு ஒரு கேள்வி. கேளுடா. சார் லாஸ்ட் ஒன்லி ஒன் கொஸ்டின். கேளுங்க. இல்ல காவல்துறை உங்கள் நண்பன் சொல்றாங்களே. ஆமா, நான் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்புனேன், நீங்கள் அக்செப்ட் பண்ணவே இல்லையே. ஷட் அப், கெட் அவுட். மச்சி ஒன்று மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுது. என்ன, நம்மளை தவிர மற்றவங்க இங்கிலீஷ் பேசும்போது திட்டுறதுக்கு மட்டும்தான்டா யூஸ் பண்ணுறாங்க. வாய முடிச்சுட்டு வாடா, இவ்வளோ பேசியிருக்கிறாரு, போய் அவர்கிட்ட சின்ன குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே கிளம்புவோம் எல்லாரும். யா ஷோர், கண்டிப்பா. நம்ம 6 பேர்த்தோட பேர் என்னன்னு கூட முழுசா நம்மளுக்கு தெரியாது. 1 மணி நேரம் கூட உட்காந்து நம்ம எல்லாரும் பேசுனது கிடையாது. அறிந்தோ அறியாமலோ நம்மளுக்கு தெரியாமையே ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம். இனிமேலும் தெரிந்தே நல்ல விஷயங்களை பண்ணுவோம். கண்டிப்பா நண்பா என்று கூறி அனைவரும் விடை பெற்றுக் கொள்கிறார்கள். நன்றி. வணக்கம், நான் அருண் பேசுகிறேன். நான் எழுதின தமிழுக்கு ஏன் பெண் வடிவம் அப்படிங்கிற முதல் புத்தகம் அமேசான் கிண்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த புக்குக்கான லிங்க்கும் வந்து
இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.